இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நடந்த சில அதிசய நிகழ்வுகளை தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா தவறாமல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் முருகனுடைய படத்துக்கு செவ்வரளி பூக்களை அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி மனதார தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று இருந்தாலும் சரிங்க, முருகனுடைய அறுபடை வீடுகளில் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சுபகாரிய தடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூரில் ஒரு தின உபவாச விரத இராதவர் யாராகினோ அவர் ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதொரு பலனையும் அடைய தகுந்த மார்க்கமில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் ஆலயம் இந்த திருச்செந்தூர் திருத்தலங்க. திருச்செந்தூரில் தான் வீரபாக தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இதனால் இத்தலத்துக்கு வீரபாக பட்டினன்னு இன்னொரு பெயரும் உண்டுங்க. திருச்செந்தூர் தளத்தில் தினமும் வீரபாக தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு பூஜை நடத்தப்படுது. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் நடத்தக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம்னு நிர்மல்ய பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜையாக இருக்குங்க. இங்கு திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர்னு 2 மூலவர்கள் இருக்கிறாங்க. பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கிழக்கு பார்த்தபடியும் சண்முகர் தெற்கு பார்த்தபடியும் அருள் பாலிக்கிறாங்க. முருகனுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தன பொருட்களில் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு, ரீச்சப்பழம், பொரி, தோசை, சுசியம், தேன்குழல், அதிர்ச, ஆப்பம், பிட்டமுது, தினைமாவு போன்றவை இடம்பெறுது. இங்கு உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பும், பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போர்ச்சிகள் பூஜையை தொடங்குறாங்க. மேலும் இரவு பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் நைவேத்தியமாக வைக்கப்படுது. மேலும் சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 முறை திருமுழுக்கு மட்டுமே நடத்துகிறாங்க. இதில் சித்திரை, ஐப்பசி, தைல 3 முறையும், ஆடி, தை, அமாவாசையில் 2 முறையும், ஆவணி மாத திருவிழாவில் 10 நாட்களும், ஐப்பசி, பங்குனி திருக்கல்யாணத்தில் 2 முறையும், மாத விசாகம் 12, ஆணி, தை வருடாபிஷேகம் 3, தீபாவளி, மகா சிவராத்திரி 4, மொத்தம் 36 முறை திருமுழுக்கு நடத்தப்படுதுங்க. திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை முடிந்ததும் மணி ஒலிக்கப்பட்ட பிறகே வீரபாண்டிய பட்டபொம்மன் சாப்பிடுவார் என்பது எல்லோரும் தெரிந்ததுதான். 250 ஆண்டு பழமையான இந்த 100 கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9ஆம் அறையில் பொருத்தப்பட்டிருக்கு. திருச்செந்தூரில் தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னாடி தான் ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு சென்று கடலை கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜைன்னு பெயர். மேலும் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியிலே பார்த்தீங்கன்னா துண்டுகி விநாயகர் கோவில் இருக்குது. இந்த விநாயகரை வணங்கிய பின்னர் தாங்க முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வடிவமே பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவத்தில் அமைந்திருக்கு. மூலவருக்கு பின்புற இருக்கக்கூடிய சுரங்க அறை செல்ல 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றீங்கன்னா முருகன் பூசித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இந்த அறைக்கு பாம்பரைனும் பெயருண்டு. அது மட்டும் இல்லை, கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது. இந்த குகைக்கு முன்னாடியுள்ள சந்தன மலையில் தாங்க தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் கோவிலில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சண்முக விலாசம் மட்டும் 120 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டதுங்க. திருச்செந்தூர் தளத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அளவாய் பெருமாள்னு 4 உற்சவர்கள் இருக்கிறாங்க. இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமின்னு அழைப்பாங்க.
இத்தலம் தாங்க மன்னார் வளைகுடா கடல்ல கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால அலைவாயின்னு அழைக்கப்பட்டிருது. பின்னர் திருன்னு அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சிற்றலவாயின்னு மாறியிருக்கு. திருச்செந்தூர் முருகனை போற்றின்னு தலைப்பில் அருணகிரிநாதரும் பார்த்தீங்கன்னா 83 திருப்புகள் பாடியிருக்காரு. இந்த பாடல்களில் பக்தி சீரத்தியோடு பாடினா பாவங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு நாளைக்கு நிறுவனம் ரொம்பவே சிறப்புங்க. திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்காக மௌனசுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா அர்ப்பணித்தாங்க. அவங்களுடைய சமாதி நாளைக்கிணருக்கு அருகே இருக்குது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரங்களில் திருச்செந்தூர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இங்கு நான் முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள்னு அழைக்கப்பட்டாங்க. இத்திருக்கோவிலில் 12 சித்தர்களின் 8 சித்தர்கள் சமாதியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது. என்னுடைய அவதாரம் நிறைவேறிய தடம் தான் இந்த திருச்செந்தூர். சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார். அதை உணர்த்தும் வகையில் இன்னும் மூலவர் சிலையின் வலது கையில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இருக்கும். முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய 7வது நாளில் முருகன் தெய்வானை திருமணம் நடத்தப்படுதுங்க. அதன் பிறகு 5 நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடத்துகிறாங்க. திருச்செந்தூர் கருவறையில் எதிரே 2 மயில்கள் 1 நந்தி இருக்கும். ஏன்னு தெரியுமாங்க? முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மயில் வாகனமாக இருந்து வருது. பின்னர் சூரனை பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவல் கொடியாகவும் ஆனதல்லவா. அதனால் சூரசம்ஹாரம் முடிந்ததும் ஏற்கனவே இருந்த மயிலோடு இந்த மயிலும் சேர்ந்து வந்து திருச்செந்தூரில் 2 மயில்களாக நின்று விட்டது. சூரசம்ஹாரத்திற்கு முன்பு வரை இந்திரனே முருகனுக்கு மயில் வாகனமாக இருந்ததா. முருகன் சூரனை வென்ற பின் இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவியை கொடுக்க அனுப்பி விட்டு மயிலாக மாறியா சூரனையே தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்கிறாங்க. பஞ்சலிங்கங்களை வைத்து முருகன் பூஜை செய்யும் கோலத்தில் சிவனோடு இருப்பது. இங்கு சிவனுக்குரிய நந்தி மயில்களோடு சேர்ந்து கருவறைக்கு எதிரே இருக்குதுங்க. மேலும் இங்கு ஆவணி திருவிழாவின் போது முருகப்பெருமான் தாங்க சிவன், விஷ்ணு, பிரம்மானு மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தராரு. திருச்செந்தூர் கோவிலில் கந்த சஷ்டி யாகம் பார்த்தீங்கன்னா விழாவின் முதல் நாளே அதிகாலையில் ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையோடு ஜெயந்திநாதர் எழுந்தருள்வார். அறுகோணம் வடிவில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்தில் முருகனின் பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக யாகம் தொடங்கும். குண்டத்தை சுற்றிலோ சிவன், அம்பிகை, 4 வேதங்கள், முருகன், வள்ளி தெய்வானை, மகாவிஷ்ணு, விநாயகர், சப்த குருக்கள்னு வாஸ்து பிரம்மா, தேவர்கள், சூரியன், வாஸ்து அஷ்டதிக் பாலகர்கள், துவார பாலகர்னு அனைத்து தேவதைகளும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் எழுந்தருள செய்வாங்க. பிறகு அங்கே என்ன பார்த்தீங்கன்னா யாகசாலை பூஜை முடிந்தவுடனே ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்துக்கு எழுந்தருள்வார். 6ஆம் நாளன்று வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரையில் எழுந்தருள சூரியனை அலங்காரம் செய்வார். அதன் பின் வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வானையோடு யாகசாலைக்கு திரும்புவாருங்க. மேலும் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர்கள் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்தில் அபிஷேகம் செய்வாங்க. இதே சாய அபிஷேகம்னு சொல்லுவாங்க. சாயானா நிழலுங்க. அதனால் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த ஒரு அபிஷேகம் நடத்தப்படுது. இந்த முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாகவும் சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் முருகன் சன்னதிக்கு திரும்புவார். குத்துடன் சூரசம்ஹார வைபவம் பார்த்தீங்கன்னா நிறைவடையும். பிறகு சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாளே முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடத்தப்படுது. அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்தார். இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடத்துகிறாங்க. அன்று காலையிலே தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவம் இருப்பா. மாலையில் குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்வாங்க. நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு திருமணம் நடக்குங்க. மறுநாள் சுவாமி தெய்வானையோடு வீதி உலா செல்வாங்க. அடுத்து 3 நாட்களோ சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருவாங்க. மேலும் கிராமங்களில் திருவிழாவின் போது கன்னி பெண்கள் எப்படி முறை
பையனுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வாங்களோ இத்தலத்திலும் முருகனுக்கு மஞ்சள் நீராட்டு வைபவம் சிறப்பாக கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் நடத்தப்படுதுங்க. முருகன் தேவானையோடு வீதி ஊழ செல்வார். அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாக போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாக அவர்கள் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வாங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்தா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.